வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சாவூர் பொன்னவராயன் கோட்டை வீரபிரம்ம ஆத்மானந்தா சித்தர் குரு பீடத்தில் ராதாகிருஷ்ணன் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் குளக்கரையிலிருந்து பொதுமக்கள் மேலதாளம் இசைக்க சீர்வரிசை எடுத்து ஊர்வலமாக சென்றனர். பின்னர் வேத மந்திரம் முழங்க மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. திருக்கல்யாண கோலத்தில் ராதாகிருஷ்ணர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகா தீபாரதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா கோஷம் முழங்க திருக்கல்யாணத்தை தரிசித்து மனம் உருகினர். ஏற்பாடுகளை ஆத்மானந்த ராமலிங்க சுவாமிகள் மற்றும் வீரபிரம்ம ஆத்மானந்தா சித்தர் பீட ஆசிரம நிர்வாகிகள் செய்தனர். தேனி சிவகணேச கந்தபெருமாள் கோயில் வாராகி அம்மன் சன்னதியில் ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு 21 வகை மூலிகை மற்றும் மிளகாய் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து சிறப்பு யாகம் வளர்த்தனர். மகா பூர்ணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவு பெற்றது. வாராகி அம்மனுக்கு மஞ்சள், பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். யாக குண்டத்திலிருந்து மேலதாளம் முழங்க கடம் புறப்பட்டது. சிவாச்சாரியார்கள் கடத்தை தலையில் சுமந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து வாராகி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். வண்ணப்பட்டு உடுத்தி சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் மகா பஞ்சமுக தீபாரதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பஞ்சமி வழிபாட்டில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து மனம் உருகினர். தஞ்சாவூர் ஏனாதி பாலமுத்தி கிராமத்தில் செல்லியம்மன் கோயில் உள்ளது. கோயிலின் ஆடி பெரும் திருவிழா ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு ஆடி திருவிழா ஆகஸ்ட் 12ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேளதாளம் முழங்க மண் காளை உருவங்களை தோளில் சுமந்து சுவாமி சிலைகளை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். கிராமம் முழுதும் சுற்றி வந்து செல்லியம்மன் கோயிலை அடைந்தனர். அதைத் தொடர்ந்து காவடி மற்றும் பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. மகா தீபாரதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனம் உருகினர்.
இந்துக்களின் முக்கிய பண்டிகையான கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு தஞ்சாவூர் மேலவீதி தேரடி பகுதியில் கோகுலாஷ்டமி உரியடி திருவிழா கோலாகலமாக துவங்கியது. கிருஷ்ண பெருமானின் உருவப்படம் வைத்து சிறப்பு அலங்காரம் செய்தனர். வெண்ணெய், சீடை, முறுக்கு, அவல், அதிரசம் மற்றும் பழ வகைகள் வைத்து பூஜை செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. மேலதாளம் இசைக்க ருக்மணி திருக்கல்யாண ஹரிகதை பாராயணம் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் பூச்சொரிதல், பூஜை மற்றும் உரியடி நடைபெறும். ஏற்பாடுகளை விழா குழு தலைவர் கோபால் குழுவினர் செய்தனர். திரளான பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். गजमुगवक्त्रं गिरिजापुत्र परग्रत परसं कङ्कणपाणि सबलितपद्मरुणो सुरपतिवन्द्यं सिंहाल हर हर शिवसुत गणपतिम भज हर हर शिवसुत முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. கோயில் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். மேலதாளம் இசைக்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடைபெறும். ஏற்பாடுகளை கோயில் தக்கார் அருள்முருகன் மற்றும் கோயில் இணை ஆணையர் ஞானசேகரன் குழுவினர் செய்தனர். திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க முருகனை தரிசித்து மனமுருகினர். சூப்பராக இருக்குது. மேலே என்ன பாட்டு சூப்பராக வாசிக்காங்க தெரியுங்களா?